தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி கழுவி ஊற வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கரில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றியாச்சு. பட்டை, சோம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். 3 வெங்காயம் போட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தேங்காய் பால் அரைச்சி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் 3 டம்ளர் ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் வந்து அரிசிலே தண்ணி இருக்குது, அதனால் 3 டம்ளர் ஊற்றினா போதும். இப்போ 3 டம்ளர் ஊற்றியாச்சு. தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். அரிசி போட்டுக்கலாம். இந்த டைமில் அரிசி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு விசில் வரட்டும். இப்போ நல்லா கலரி விட்டாச்சு. மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்கள், தேங்காய் சாதம் பலப்பழம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.